Hi viewers, welcome to our channel. I am Kavita. What is INSV, Tarni? So let us see the abbreviation for INSV. INSV stands for Indian Naval Ship Vessel. Tara Tarni is the patron deity for sailors and is worshipped for safety and success at sea. ஸோ ஐஎன்எஸ்வியோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இந்தியன் நாவல் ஷிப் வெசல். இது தாரணா தாரணின்றது வந்து பேட்ரன் டெய்ட்டி. பேட்ரன்னா டெய்ட்டி மீன்ஸ் இட்ஸ் அ காட் ஃபார் த செயிலர்ஸ். அவங்க வந்து அதைய ஒரு தெய்வமாக வணங்கிட்டு வராங்க. அண்ட் இட் இஸ் வர்ஷிப் ஃபார் சேஃப்டி அண்ட் சக்ஸஸ் அட் சி. INSV Tarani is the second sailboat of Indian Navy. So it was first being the INSV is மாதை. அது இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு பேர் என்னென்னா ஐஎன்எஸ்சி வந்து அதனுடைய பேர் வந்து மாதை. இது வந்து ஐஎன்எஸ்சி தாரணின்றது வந்து செகண்ட் செயில் போட் ஆஃப் இந்தியன் நேவி. ஓகே, இட் இஸ் 55 foot sailing vessel. ஸோ அதனுடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா 55 அடி. ஸோ இட்ஸ் அ 55 foot sailing vessel built indigenously. Indigenously means local. இன்ஜின்ஸ் நம்மளுடைய உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது அப்படின்றது தான் இண்டிஜீனியஸ்லி. ஓகே, இன் இந்தியா பை மெஸ் அக்வேரியம் ஷிப்யார்ட் ப்ரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி நேம் என்னென்னா அக்வேரியஸ் ஷிப்யார்ட் ப்ரைவேட் லிமிடெட். இட் இஸ் லொக்கேட்டட் இன் கோவா. After undergoing extensive sea trials, she was commissioned to the Indian Navy service on 18th February 2017. The boat was named after the famous Tara Tarani temple in Ganjam district of Odisha. The word Tarani means boat and in Sanskrit it means savior. So the boat features என்னன்னா it's about 55 foot sailing vessel. It was built indigenously. நம்ம இந்தியாக்குள்ளேயே தயாரிக்கப்பட்ட ஒரு போட் தான் இந்த ஐஎன்எஸ்வி தாரணின்றது. ஸோ the name of the company is மேஸ் அக்வேரியஸ் ஷிப்யார்ட் ப்ரைவேட் லிமிடெட். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா கோவாவில். ஓகே, ஸோ ஆஃப்டர் அண்டர்கோயிங் எக்ஸ்டென்சிவ் சி ட்ரையல்ஸ். ஸோ அதை வந்து பலராலையும் அது செக் பண்ணப்பட்டு, கமிஷன் மீன்ஸ் பல இந்தியன் நேவி சர்வீஸ் அவங்க எல்லாராலையும் தரோவாக செக் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் தான் தே கமிஷன்ட் ஆன் 18th February 2017. February 18th அன்னைக்கு அந்த போட் வந்து செயில் பண்ணாங்க. ஸோ த போட் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் ஃபேமஸ். இது எப்படி இந்த தாரா தாரணின்ற நேம் வந்துச்சுன்னா இட் வாஸ் டேக்கன் ஃப்ரம் த டெம்பிள் இன் கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒடிஷா. ஒடிஷாவில் இருக்கிற கஞ்சம் டிஸ்ட்ரிக்டில் தாரணா தாரணின்ற டெம்பிள் இருக்குது. ஸோ அந்த டெம்பிளோடைய நேம்லேருந்து எடுக்கப்பட்ட நேம் தான் தாரணி. ஸோ தாரணிக்கு இன்னொரு மீனிங் என்னென்னா போட். And Sanskritam, in Sanskrit it means savior, பாதுகாப்பாளர் அப்படின்றது. ஓகே, INSV has advanced remarine navigation suite and an array of satellite communication system for perfect navigation anywhere in the world. ஸோ இது வந்து ரேமரைன்ற ஒரு இட்ஸ் அ பப்ளிக் ரிலேட்டட் எலக்ட்ரானிக்ஸ் கமிட்டி அவங்களால அமைக்கப்பட்டதான். ஸோ இதில் என்னென்ன சிஸ்டம் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருக்குன்னா இட் ஹேஸ் அ நேவிகேஷன் சூட் அண்ட் அரே ஆஃப் சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அண்ட் மோர் ஓவர் perfect navigation anywhere in the world. Next, Naviga Sagar Parikrama was a project undertaken in consonance with the national policy to empower women to attain their full potential. The project is considered essential towards promoting ocean sailing activities in Navy while depicting Government of India thrust for Nari Shakti. It means women power, said Chief of the Naval Staff Admiral Sunil Lanba in his welcome speech. ஸோ இவங்க வந்து நாவிகா சாகர் பரிக்கிரமான்ற இயக்கம் அமைக்கப்பட்டிருக்கு. அது எப்படின்னா நேஷ்னல் பாலிசி. இதில் என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா விமனுக்கு ஃபுல் பொட்டென்ஷியல், அவங்களுக்கு விமனுக்கு உண்டான முழு அங்கீகாரமும் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த ப்ராஜெக்ட் இஸ் கன்சிடர்ட் எசென்ஷியல் டுவர்ட்ஸ் ப்ரொமோட்டிங் ஓஷன் செயிலிங் ஆக்டிவிட்டீஸ். இந்த இயக்கம் எதுக்காகனா ஓஷன் செயிலிங்காக, கடலில் பயணம் செய்கிறதுக்காக
பெண்களுக்கு முழு அங்கீகாரம் செலுத்தப்படுவதற்காக கொடுக்கப்பட்டது வந்து அந்த நாவிகா சாகர் பரிக்ரமான்ற ஒரு இயக்கம். அண்ட் இது வந்து ஒரு சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் அட்மைரல் சுனில் லாம்பா அவர் வந்து அவருடைய ஒரு வெல்கம் ஸ்பீச்சில் இதை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? The voyage was aimed to showcase Make in India initiative by sailing on board indigenously built INSV Tarni. The special feature of the sailboat is that it encouraged the environmental friendly, non-conventional, renewable energy resources such as wind, collected and updated meteorological, ocean and wave data on regular basis for accurate weather forecast by India Meteorological Department IMD, and also collected data from monitoring marine pollutions on high seas. ஸோ இந்த voyageனுடைய முக்கியத்துவம் என்னென்னா, இட் வாஸ் எய்ம் டு ஷோகேஸ் மேக் இன் இந்தியா. ஸோ இந்தியாவுக்குள்ளேயே அமைக்கப்பட்ட ஒரு இயக்கத்தை அவங்க வெளி உலகத்துக்கு காட்டணுன்றதுக்காகவும், மோரோவர் இந்த போட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இட் வாஸ் பில்ட் இண்டிஜீனியஸ்லி, உள்நாட்டோடைய நம்மள இந்தியாவாலேயே மேக் பண்ணப்பட்டது. அண்ட் ஐஎன்எஸ்வி தார்னியோடைய ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா, இது வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, எக்கோ ஃப்ரெண்ட்லியாக அமைக்கப்பட்டது. ஸோ இதுக்கு வந்து வேறு எந்த எனர்ஜி பவரும் தேவையில்லை. இது வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் சன்லைட், விண்ட், வாட்டர் இருக்கு இல்லையா, இதை வச்சே அந்த போட் வந்து செயில் பண்ணக்கூடிய அளவுக்கு நேச்சுரல் ரிசோர்ஸஸோடு அமைக்கப்பட்டது தான் இந்த ஐஎன்எஸ்வி தார்னின்றது. ஸோ அது என்னென்ன வேலைகளும் செய்யணும், இட் கலெக்ட்ஸ் த wind, collected and updated the meteorological means collecting the weather reports. இப்போ நம்மளுக்கு புயல் அறிக்கையெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வெதர் ரிப்போர்ட் எல்லாமே பார்க்கக்கூடிய, இட் ஷோஸ் த வேவ் டேட்டா ஆன் ரெகுலர் பேசிஸ். அப்போ டெய்லி நம்மளுக்கு வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்கன்னா எப்படி, இந்த மாதிரி செயலர்ஸ்னால தான் இல்லையா. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறது தான் இவங்களுடைய முக்கியமான வேலை. So ocean and wave data on regular basis for accurate weather forecast by Indian Meteorological Department. So IMD is Indian Meteorological Department. இவங்க தான் நம்மளுக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களால ஃபோர்காஸ்ட் பண்ணப்படுறதா, இவங்க கொடுக்குற ரிப்போர்ட் வச்சு தான் இந்த இந்தியா மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ கலெக்டட் டேட்டா ஃபார் மானிட்டரிங் மெரைன் பொல்யூஷன்ஸ் அண்ட் ஆன் ஹை சீஸ். Indian Navy's 6 women crew. ஸோ how many of them went through the voyage? 6 பேர் இல்லையா. அவங்க அந்த 6 பெண்களுடைய குழுவை பற்றின டீட்டெயில்ஸ். Indian Navy's all-women crew was the first ever to circumnavigate the globe, skippered by Lieutenant Commander Vartika Joshi. The all-women team has also Lieutenant Commander Pradeep Jamwal, Lieutenant Commander Swati Padarapalli, Lieutenant Aishwarya Bodapadi, Lieutenant Vijaya Devi and Lieutenant Payal Gupta as its crew members. So the 6 crew women's இனுடைய நேம் தான் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ Indian Navy's all-women crew was the first ever to circumnavigate. ஸோ இந்த 6 பேரும் ஒரு குழுவாக அமைச்சு தான் முதல்ல ட்ராவல் பண்ணினவங்க, குளோபை உலகத்தையே சுற்றி வந்தவங்க. ஸோ இதை யாரெல்லாம் லீட் பண்ணினாங்க, இந்த டீமில் யாரெல்லாம் லீட் பண்ணினாங்க, இந்த நேவிகேஷனை யாரெல்லாம் லீட் பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தா, லெஃப்டினன்ட் கமாண்டர் வார்த்திகா ஜோஷி. அப்புறம் செகண்ட் ஒன் ஹூ இஸ் தட், the all-women team has also Lieutenant Commander Pradeep Jamwal, Lieutenant Commander Swati Padarapalli, Lieutenant Aishwarya Bodapati, Lieutenant Vijaya Devi and Lieutenant Payal Gupta. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த voyage கம்ப்ளீட் பண்ணினாங்க. ஓகேவா? The crew started their voyage on 10th September 2017 from Goa, flagged off by the Defense Minister of India. ஸோ இவங்க என்றைக்கு இவங்களோட voyage ஸ்டார்ட் பண்ணினாங்கன்னா 10th September 2017 under the Defense Minister of India. It was the historic day. ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரியிலே பொறிக்கப்பட்ட நாளாக இருந்தது.
which would be marked in the navigation history and globally. ஸோ ஒரு ஜென்ஸ் போனாங்க அப்படி வந்தாங்கன்றதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரியில் தான் படிச்சிருக்குமே தவிர லேடிஸ் தனிப்பட்ட முறையில் போனாங்க அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அண்ட் இமேஜினேஷன் இல்லையா, ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஹிஸ்ட்ரியிலேயே பொறிக்கப்பட வேண்டிய விஷயம். இட்ஸ் அ ரிமார்க்கபிள் திங் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. It covered the expeditions means voyage, in 5 legs with stopover at 4 ports. ஸோ இவங்களுடைய பிளானிங் என்னென்னா 5 இடத்துக்கு அவங்க போயிருக்கணும். ஸோ அதில் 4 இடத்துல அவங்களுடைய பார்த்த பதிச்சாங்க. அவங்க போனாங்கன்றதுக்கு எங்கெல்லாம் போயிருக்காங்க மீன்ஸ் Fremantle in Australia, Lyttelton in New Zealand, Port Stanley, the Falklands and Cape Town of South Africa. ஸோ அந்த 5 இடத்துல 4 இடங்கள் அவங்களுடைய பாதங்களை பதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க ஹிஸ்ட்ரியில் மார்க் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஃபார் replenishment of ration and repair as necessaries. ஸோ இங்கெல்லாம் போய் அவங்களுடைய சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஷிப்ஸை, இங்கெல்லாம் போயிட்டு அவங்க அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. And before returning to Goa in April 2018, they went around the globe within 254 days and reached Goa port on 21st May 2018. So the 6-member women crew broke many stereotypes during their record-setting sail. ஸோ இந்த அவங்க போன 4 நாடுகள் என்னங்கெல்லாம் போயிருக்காங்க, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட் அண்ட் த ஃபாக்லாண்ட்ஸ் அண்ட் கேப் டவுன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த 4 இடங்களையும் போயிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய பாதங்களை பதிச்சிருக்காங்க, அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ தே டுக் 254 days. ஸோ இந்த உலகத்தையே இந்த குளோபையே போய் சுற்றி வர்றதுக்கு அவங்க எவ்வளோ நாள் எடுத்துக்காங்க, 254 days. ஸோ அவங்க 10th September 2017 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தே ரீச்டு கோவா போர்ட் ஆன் 21st May 2018. ஸோ the 6 women crew broke many stereotypes during their record setting sail. ஸோ போகும்போது என்ன, நம்ம இப்போ பஸ்லேயும் வேன்லேயும் ட்ரெயின்லலாம் போகிற மாதிரி ரொம்ப ஈஸியாலாம் போயிட்டு வர முடியாது இல்லையா. ஸோ ஏகப்பட்ட போராட்டங்களுக்கு இடையில அவங்களுடைய சாதனையை படைச்சிருக்காங்க அப்படின்றது தான் இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. ஓகே, நவ் லெட் அஸ் see the 6 members interview. இதெல்லாம் அவங்களுடைய இன்டர்வியூவில் அவங்க இப்போ சொல்லப்பட்ட விஷயங்கள். ஓகேவா, லெட் அஸ் see what all things they have said. In box, the first Indian solo circumnavigation was undertaken by Captain Dilip Donde, and he was retired from August 19, 2009 to May 19, 2010 on board another India-built vessel INSV Made. ஸோ இது மாதிரி போகப்பட்டதில் இன்னொருத்தர் தான் கேப்டன் திலீப் டாண்டேன்றவர். அவர் வந்து என்ன கிளம்புனாங்க, August 19, 2009 and he has returned on May 19, 2010. The same, it was built by the Indian-built vessel INSV. Its name is Made. The first Indian non-stop solo circumnavigation was undertaken by the commander Abhilash Tommy KZ from November 1st, 2012 to March 31st, 2013. ஸோ சோலோவாக போகப்பட்டவர் தான் திஸ் கமாண்டர் அபிலாஷ் டாமின்றவரும். இவரும் எப்போ போனார்னா November 1st, 2012 போயிட்டு March 31st, 2013 ரிட்டர்ன் ஆகிருக்காரு. ஸோ இது மாதிரி நிறைய பேர் போய் அவங்களோட சாதனைகள் படைச்சிருக்காங்க. ஷுட் நோ திஸ் டீட்டெயில்ஸ் ஆல்சோ. ஓகே, Thanks for watching the full video.